கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமான ஒரு ஜூம் மீட்டிங் கொடுகைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். சற்று தாமதமாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்ததற்காக கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை தருவாராக. நாம் சென்ற யாத்திரையாகமம் 14 9 வாதைகள் வரை நாம் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதை ஒரு வித்தியாசமான வகையில் ஒரு ரீகேப்பாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வாதைகளுமே அது ஆன் பண்ணீங்க. எல்லா வாதைகளுக்குமே ஒரு பொது, அதாவது இந்த 9 வாதைகளை நம்ம கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு ஒரு ஒரே இதா பார்க்கணும். எல்லா வாதைகளும் கர்த்தர் மோசையை நோக்கி அப்படின்ற ஒரு சொற்றொடர் ஒவ்வொரு வாதையிலும் வருகிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு வாதை முடியறப்பவும் மாத்துங்க, அடுத்தது போடுங்க. 9வது வாதை வரை பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, செவி கொடாமல் போனான் என்றே முடியறது நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிலதுல குறிப்பா 8 9 கர்த்தரே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது எதுக்கு நம்ம முக்கியமா சொல்றோம்னா, அந்த கடினப்படுகிறத பத்தி மூல மொழியில சொல்லப்பட்ட 3 வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அசாக்ன்ற ஒரு வார்த்தை, அந்த 3 வார்த்தைகள்ல முதல்ல அவனே கடினப்படுவது, இன்னொன்னு என்னன்னா அந்த இருக்கிற நிலைமைகள் உணராமல் மந்த புத்தியில் இருப்பது அப்படின்ற ஒரு அர்த்தமும் கூட இருக்கு. ஆனா 8வது 9வது வாதியில எல்லாம் கர்த்தர் பார்வோனின் பார்வோனின் மனதை கடினப்படுத்துகிறார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம். அப்புறம் இன்னும் கூட நீங்க ஒரு சாம் எலிசபெத் 2 பேரும் ஒரு அழகான ஒரு, நீங்க எல்லாம் ஈஸியா சுலபமா ஞாபகத்தில் வச்சுக்க வசதியா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாதையிலிருந்து அந்த வாதையை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்க பார்க்க போறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒற்றுமைகள் இந்த 2 வீடியோவும் ப்ளே பண்ணிடுறேன். போடுங்க போடுங்க. அனைத்து வாதைகளும் கர்த்தர் மோசையை நோக்கி என்றே துவங்குகின்றன. அனைத்து 9வது வாதைகள் வரைக்கும் பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டது, செவி கொடாமல் போனான் என்றே முடிகிறது. இதுக்கு நீங்க அந்த 1வது வாதையுடைய அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி பாக்குறீங்க. ஏன்னா இது நம்ம எதுக்கு நாங்க ஒரே ஸ்கிரீன்ல இதை கொண்டு வந்தோம்னு கேட்டா, நிறைய பேர் அந்த ரெஸ்பாண்ட் பண்றப்போ இந்த வாதைகளை பத்தி நாங்க இந்த அளவு நாங்க கேள்விப்பட்டதில்லை, இது பார்க்குறப்போ ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப புதுசா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்ட்டு நம்ம சொன்னதுனால தான் இந்த ஃப்ளோ சார்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாதையை பற்றி மிக சுருக்கமாக, அது நிகழ்ந்த இடம் நைல் நதி, அது ஸ்கிரீன் பெருசு பண்ணுங்க. நிகழ்ந்த நேரம் அதிகாலை. இதுல பார்த்தா நிகழ்த்திய விதம், மோசையின் கையில் இருந்த கோலினால் நதியில் அடித்த போது ரத்தமாயிற்று, உடன் நிகழ்த்தியது ஆரோன் அப்படின்னு பார்க்குறோம். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடங்களிலும் சொல்ல போனா கோலை நீட்ட தேசம் எங்கும் மரப்பாத்திகளிலும் கற்பாத்திரங்களிலும் கூட ரத்தம் உண்டாயிற்று அப்படின்னு. ஸோ இதோடைய விளைவுகள் என்ன? நதியின் மீன்கள் செத்து நாரி போயிற்று, நதி நாரி போயிற்று, எகிப்து தேசம் எங்கும் ரத்தமாயிற்றுன்னு. அப்போ இந்த நதிகளுக்கான கடவுள்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? அந்த கடவுளர்கள், செயலற்று போன கடவுளர்களின் பெயர்களை நீங்க சைட்ல பாக்குறீங்க. ஹாப்பி, சொபாக், குனூன், சடட், அனுக்குற்ற கடவுள். நம்ம அந்தந்த எபிசோட்ல பாக்குறப்போ அவர்களுடைய உருவங்கள் எல்லாமே காமிச்சோம். இப்போ அந்த பெயர்கள் மாத்திரம் போட்டிருக்கோம். இந்த தண்ணீர் ரத்தமாகிற வித்தையை மந்திரவாதிகளும் செய்ய முயற்சி பண்ணாங்க, அப்படியே ஆயிற்று. ஆனா பார்வோனுக்கு அது ஒரு பெரிய அளவுல அவனுக்கு ஒரு இதை கொடுக்கல, அவனுடைய மனம் கடினப்பட்டு போச்சு அப்படிங்கிறதோட முதல் வாதை முடியுது. இனி அடுத்த வாதை பாருங்க. தவளைகள், அதாவது திரளான தருவிகள். இது நடந்த இடம் நைல் நதி, இதை நிகழ்த்தியது ஆரோன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்த்திய விதம், ஆரோன் தன் கையில் உள்ள எகிப்தில் உள்ள நதிகள் மேலும் குளங்கள் வாய்க்கால்கள் மேலும் கோலை நீட்டின
மேலும் போல கை நீட்டின போது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. நீங்க எங்கேயும் எப்பவும் எல்லா இடத்துலயும் தவளைகள் வந்ததை பத்தி நம்ம சொன்னது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, மந்திரவாதிகளும் கூட இந்த தங்களுடைய வித்தைகளினால இந்த தவளைகளை வர செய்தாங்க. ஆனா பார்வோனுக்கு அது வந்து பெரிய அளவுல இம்ப்ரெஸ் ஆகல. ஏன்னா ஏற்கனவே தவளைகள் நிறைய இருந்தது. இவங்களும் தவளைகள் பண்றது வந்து அது எந்த வகையிலும் அவனை திருப்திப்படுத்தவே இல்லை. இதோடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவளைகள் எல்லார் மேலும் தவளைகளுடைய தொல்லை தெரியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தவளைகள் அவர்களுக்கு கடவுளர்கள் போல. அது வந்து யாரையும் தவளைகளை கொலை செய்வது அரசுக்கு விரோதமான காரியம். கொலை செய்யறவங்க தண்டனை பெறுவாங்கன்ட்டெல்லாம் ஒரு சட்டம் இருக்கிறதுனால எல்லாம் திகைச்சு போனாங்க. இந்த வாதையில தான் பார்வோன் முதல் முறையாக மோசேயையும் ஆரோனையும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள அழைப்பித்தான். கூப்பிடுறான், நீங்க வந்து இதை எப்படியாவது பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ வாதியை நிறுத்துவதற்கான காலக்கெடுவை கேட்கிறப்போ அவன் வந்து தன்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்காம, கௌரவத்தை விட்டு கொடுக்காம நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நாளைக்குன்னு சொன்ன ஒரு காரியம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல வாதைகளிலும் அவன் அலட்சியமாய் நாளைக்கு என்று சொன்ன விதமாகவே ஒவ்வொரு வாதைகளும் சொன்னதற்கு மறுநாள் நிறைவேறுகிற ஒரு ஒற்றுமையும் இருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட கடவுள் வந்து ஹெக்கிட் அப்படின்னு இந்த தவளையுடைய முகத்தை கொண்டிருக்கிற ஒரு கடவுள். அந்த கடவுள் தான் வந்து செழிப்பையும் வளமையும் கொண்டிருந்தெல்லாம் நம்பினாங்க. அந்த கடவுளுக்கு இப்ப அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இந்த வாதை முடிவிலும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி செவி கொடாமல் போனான். இனி மூன்றாவது வாதையை நம்முடைய ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். இந்த மூணாவது வாதையை நிகழ்த்தியது ஆரோன் நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படி பண்றான்னா, ஆரோன் தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடிக்க மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களை பிறப்பித்தது. இந்த பேன்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல போட்டிருந்தா கூட, நீங்க பாத்தீங்கன்னா மூல மொழியில கின்னேம் அப்படின்னு கின்னீம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துது. அதுக்கு வந்து என்னன்னா ஈ, பேன், தெள்ளுப்பூச்சி, கொசு, உண்ணி, துளம்புன்னு சொல்லி எல்லா விதமான பூச்சிகளும் அடங்கி இருக்கின்ற பார்க்கிறோம். அது கினின்ங்கிறது ஒரு கடிக்கிற ஒரு சிறு பூச்சிகள். ஒரு இந்த எல்லா வாதைகளிலும் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எகிப்து ராஜாவின் பலம் பொருந்திய இராணுவங்கள் செயலற்று நின்றதுதான் பெரிய ஆச்சரியம். சரி, இதோடைய விளைவுகள் என்ன? எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பூச்சிகளாயிற்று, பேன்களாயிற்று இருக்கு. இது பூச்சிகளாயிற்று நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த பூச்சிகள்? நீங்க அந்த கட்டத்துல பார்க்கக்கூடிய அத்தனை பூச்சிகள் மாடு இருந்தது. இது அந்த பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையா மாறிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்ட கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெப் அப்படின்னு. இவ வந்து இந்த பூலோகத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளுடைய படத்தை கூட போட்டிருந்தோம். இதுல இந்த வாதியில இன்னொரு விசேஷமான காரியம் என்னன்னா, மந்திரவாதிகள் இந்த பூச்சிகளை அவர்களும் தங்கள் மந்திர தந்திரத்தில் செய்ய முயற்சித்து தோற்று போகிறார்கள். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, தோற்று போகிறார்கள். சொல்ல போனா அந்த பார்வோன் ஆரோன் கோல் போட்ட உடனே அவங்களும் கோல்களை போடுறாங்க. அது வந்து சர்ப்பங்களாக மாறிச்சு. ஆனா ஆரோனின் கோல் வலு சர்ப்பமாய் மாறி அத்தனை மாறின சர்ப்பங்களையும் முழுங்கினதை பார்க்கிறோம். அதுலயும் அவங்க பண்ணாங்க. ஆனா பார்வோனுக்கு திருப்தி ஆகல. நைல் நதி தண்ணீர் ரத்தமாக மாறினதுலயும் மந்திரவாதிகள் அதே மாதிரி செஞ்சாங்க. ஆனா அதுலயும் பார்வோன் திருப்தி ஆகல. தவளையும் பண்ணாங்கிறத போனதுல பார்த்தோம். ஆனா இந்த முறை மந்திரவாதிகளால் எதையும் செய்ய முடியாம இருக்கிறப்போ அவங்க பயந்து போய் இது தேவனின் விரல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வகையில சொல்ல போனா பார்வோனுக்கான ஒரு எச்சரிக்கையை அவனுடைய மந்திரவாதிகளே சொல்றாங்க. இது அவர்களுடைய தேவனால் ஆனது அப்படின்னு. ஆனா பார்வோன் அவர்கள் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இனி நான்காவது வாதையை பாருங்க. இந்த நான்காவது வாதையிலும் பலவிதமான வண்டுகள். நம்ம வண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நம்ம தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு. இந்த வாதை பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேயிடம் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது இவ்வாதையை குறித்து எச்சரிக்கை சொல்லுகிறார் நம்ம பார்க்கிறோம்.
இது ஒரு வகையில பார்த்தா நிகழ்த்தியது கர்த்தருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லிட்டு சொன்னபடி நடக்குது. அவர் நிகழ்த்திய விதம் என்னன்னா, மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதும் வரச் செய்தார். இதுல பார்த்தா முதல் 2 வாதைகள் நம்ம தண்ணியிலிருந்து வந்ததுன்னு பார்த்தோம். 3வது வாதை பூமியிலிருந்து வந்தது. 4வது வாதையும் பூமியிலிருந்து வருது. இதற்கு பொதுவான மூலமொழியின் பெயர் ஆரோப் அப்படின்னு பேரு. இந்த ஆரோப்ல நீங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன வகை பூச்சிகள் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஸ்டேபிள் ஃபிளைஸ், ஆர்ஸ் ஃபிளைஸ், டீர் ஃபிளைஸ், சாண்ட் ஃபிளைஸ், பட்டிங் விட்ஜஸ் எல்லாம் பார்க்கிறோம். இந்த பூச்சிகள் எல்லாம் மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் கடித்து எரிச்சலையும் சில சமயங்களில் வீக்கத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு பூச்சிகள், அதாவது ஒரு வண்டுகள். உங்களுக்கு தெரியும், இந்த அந்த படங்கள் கூட நம்ம அதுல நம்ம போன இதுல பாக்குறப்ப பார்த்தோம். அப்போ இது வந்து ஒரு பெரிய நியூசன்ஸ் அல்லது பெரிய தொல்லைகள் தான். இதனால என்னன்னு கேட்டா நம்ம வேதத்துல ஒரு வார்த்தை பார்க்கிறோம், தேசம் கெட்டு போயிற்று. அதாவது இதை என்ன பண்றதுன்னே தெரியாம அவர்கள் திகைத்து போனார்கள். அப்போ நீங்க இப்ப இந்த இதை கூட அவன் வந்து கேட்கிறப்போ எப்போ நிறுத்தட்டும்னு கேட்கிறப்போ அவன் மோசே சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவரே ஒரு காலக்கெடுவை நாளைக்கு என்று முடிவு செய்கிறார். ஒரு இந்த வாதையில இன்னொரு பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இந்த வண்டுகள் கோசேன் நாட்டில் இருந்த எபிரேய ஜனங்கள் மீது வராதபடி அந்த நாட்டை தனியாக பிரித்தெடுத்து காத்து கொண்டார். அதுதான் ரொம்ப அதிசயம். இந்த ஒவ்வொரு வாதைக்குமான வித்தியாசங்களை நம்ம நம்ம மனசுல இருத்திக்கிறதுக்காக இப்படி உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மூலமா காட்டிட்டு இருக்கோங்கிறத மறுபடியும் சொல்றேன். இப்போ இந்த தொல்லையும் தாங்க முடியாதபடிக்கு அவன் நிறுத்த கேட்கிறப்போ காலக்கெடுவை நாளைக்கு என்று மோசே முடிவு செய்தான்னு ஒரு பாக்ஸ் மெசேஜ் நீங்க பாக்குறீங்க. அவன் உடனே என்ன சொல்றான், பார்வோனையும் பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து தேவனுக்கு எகிப்திலேயே பலியிடும்படி சொன்னான். ஆனா அவங்க அது முடியாம போகுது. இதுல பாதிக்கப்பட்ட கடவுள் பெயர் பார்த்தீங்கன்னா கெப்ரி அப்படின்னு நம்ம வந்து கீழே பார்க்கிறோம். இந்த கெப்ரி என்னன்னா, இந்த பூச்சிகளுக்கெல்லாம் ஒரு கடவுள் எல்லாம், அதாவது தொடர்பான காரியங்கள் நிலத்திலிருந்து வருகிற அந்த கடவுளுக்கான, இந்த பூச்சிகளுக்கான கடவுள்னு ஒரு புரிதலுக்காக வச்சுக்கலாம். ரொம்ப டைரக்டா நீங்க ரிலேட் பண்ணி பார்க்க கூடாது. இந்த பூச்சிகளின் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அவர்கள் இந்த கெப்ரி கடவுளை நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனா இப்போ இந்த கெப்ரி கடவுள் செயலற்று போகிறப்போ அது அந்த கடவுளுக்கான கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய செயல்பாடுகளுக்கான அர்த்தம் இல்லாம போய் அந்த கெப்ரி கடவுள் செயலிழந்து போனாரு. ஆனா இது நடந்தாலும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். அதுதான் இந்த வாதையோட கடைசியில நம்ம பார்க்கிறோம். இனி 5வது வாதையை பார்ப்போம். மிருக ஜீவன்களில் கொள்ளை நோய். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாதைகளின் முதல் 4 வாதைகள்ல ஒரு பொதுவான தன்மை என்னன்னா, இது அவர்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் பாதித்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய நியூசன்ஸா இருந்தது, ஒரு பெரிய தொல்லையா இருந்தது, ஒரு பெரிய சலிப்பூட்டுகிற காரியமா இருந்ததை தவிர்த்து அவர்கள் வாழ்க்கையின் அடிநாதத்தை அல்லது வாழ்க்கையின் செயல்பாட்டை குலைத்து போடுகிறது போல இல்லை. ஆனா இந்த 5வது வாதையை நிகழ்த்தியதும் கர்த்தருடைய கரம் நம்ம சொல்லலாம். ஆண்டவர் பலத்த கரம்ன்ற வார்த்தையை நம்ம இதுல பார்க்கிறோம். இதுல என்னன்னா, எகிப்திய பொருளாதாரத்துல கால்நடைகள் மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு. முதல் தடவையா இந்த டேவர் என்ற வார்த்தையை, மூலமொழியில டேவர் என்ற வார்த்தை இருக்குது. அதுக்கு என்னன்னா, முதல்ல செஞ்சதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாத்திரை 2ல அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் சொல்லுவாங்க. ஆனா இந்த வாதையில மாத்திரம்தான் அந்த கொள்ளை நோய்க்கான டேவர் என்ற வார்த்தையை மூலமொழியில பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதுல பாதிக்கப்பட்ட மிருக ஜீவன்கள், குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இந்த வாதையிலே நிறைய அதாவது அவதிப்பட்டது மட்டும் இல்ல, சிலவைகள் மரித்து போயினும் என்றும் சொல்றாங்க. இந்த வாதையும் தொடங்குவதற்கு காலக்கெடுவை ஆண்டவர் அறிவிச்சு சொல்றாரு. இது அவர்கள் சிந்திக்கத்தக்கதாக, அவர்கள் யோசிக்கத்தக்கதாக நாளைக்கு இந்த வாதை வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மறுபடி ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசம் என்னன்னா, இஸ்ரவேலர்களின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை.
இந்த வாதைய மோசே இந்த வாதைய பார்வோனுக்கு அறிவித்த போது அவன் எந்த விதமான எதிர்வினையும் சொல்லல. இல்ல, என்ன இன்னொரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் ஆட்களை அனுப்பி அதை விசாரிக்கிறான். அந்த மாதிரி மிருக ஜீவன்கள் செத்துச்சா, ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அடுத்த நாள் காலையில் அவன் பண்ண முதல் காரியம், ஒருவேளை அதற்கு முந்தின நாள் இங்க ஒரு 4 கடவுள்கள் நீங்க பாக்குறீங்க, ஹாத்தோர், ஏபிஸ், நெவிஸ், தா அப்படின்ட்டு. இந்த கடவுளர்கள் என்னன்னு கேட்டா, இந்த கால்நடைகளுக்கான கடவுள்கள், அவைகளை பாதுகாப்பதற்கான கடவுள்கள், விவசாயத்திற்கான கடவுள்கள். இவன் ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி வரப்போகுதுன்ற அறிவிப்பு பார்வோனுக்கு வந்த உடனே இந்த கடவுளர்களிடம் அவன் விண்ணப்பித்திருக்க வேண்டும். அந்த எகிப்திய ஜனங்களும் அந்த கடவுளரிடம் விண்ணப்பித்திருக்கணும். இதோ சொல்றாங்களே, எங்க மிருக ஜீவன்களுக்கு ஒன்றும் வராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும்னு அறிவிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா அவர்களது கடவுளர்கள் காதுகள் இல்லாமல் போனதுனால, காதுகள் இல்லைன்னா அவைகள் செயலற்று போனதுனால எகிப்தருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இது எகிப்திய பொருளாதாரத்திற்கு விழுந்த முதல் பெரும் அடி. பொருளாதாரத்தின் அடிப்படையில் விழுந்த பெரிய ஒரு அடிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்வோனுக்கு அந்த நெருக்குதல் ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆனா இது நடந்த பிறகும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இந்த கடினப்பட்டது ஏற்கனவே நான் சற்று முன்பு சொன்ன மாதிரி அந்த மூல மொழியில 2வது காரியம். இதாவது என்னன்னா, இந்த கடினப்பட்டதுக்கு என்னன்னா இறுகி போனதுன்றதுக்கு ஒரு அர்த்தம். அதாவது இருக்கிற நிலைமைகளின் தீவிரம் புரியாதபடி மனம் பேதலித்து போனது, அல்லது திகைத்து குழம்பி போனது அப்படின்ற அர்த்தத்துல அந்த கடினம் வரும். அவன் எப்பவும் போல முந்தைய வாதைகளைப் போலவே அவன் ஜனங்களை போக விடவில்லை. இனி 6வது வாதையை பாருங்க. எரிபந்தமான கொப்புளங்கள் பார்க்கிறோம். இதை நிகழ்த்தியது மோசே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாதைக்குமான வித்தியாசங்களை நம்ம ரொம்ப நீங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டே வரும். முதல் தடவையாக இந்த வாதையை நிகழ்த்துகிறது மோசே. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரோன் இந்த கோல் எடுத்து போறது, மற்ற காரியங்கள் சிலது கர்த்தர் அந்த காரியத்தை செய்யறாரு. இந்த இதுல மோசே நேரடியாக இந்த வாதையை துவக்குகிறான்னு நம்ம சொல்லலாம். இதை நிகழ்த்திய விதம் பார்த்தீங்கன்னா, மோசேயும் ஆரோனும் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு போறார்கள். ஆனால் மோசே அதை முதலாவது வானத்திற்கு நேராக இறைத்தான். இறைக்கிறப்போ என்னன்னா, மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. எதை நம்ம முக்கியமா கவனிக்கணும்னு கேட்டா, அவன் வானத்தில் அந்த சாம்பலை இறைத்த மாத்திரத்திலே அந்த தூசி எப்படி பரவுவது போல அந்த மனுஷர் உடம்பிலும் அந்த மிருகங்கள் உடம்பிலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழுப்பிற்று. அந்த கொப்புளங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த ரோஸ்டட் பாய், ஏதோ ஒரு அழகான வார்த்தை சொல்றாங்க. அந்த பாயில்ஸ்ல இருந்து தண்ணீரும் ரத்தமும் வடிவது மாத்திரமல்ல, காய்ச்சலும் மிகுந்த சரீர உபாதையும் உண்டாகிற கொப்புளங்கள். இந்த இந்த வாதையில இன்னொரு காரியமும் நடக்கிறத பார்க்கிறோம். முதல் 3 வாதைகளுக்கு வந்த பார்வோன்கள், பூச்சிகள் வந்தப்போ இது தேவனின் விரல் சொன்ன மந்திரவாதிகள், பார்வோனின் மந்திரவாதிகள் இங்கேயும் வராங்க. அவங்க முயற்சி செய்வதற்கு முன்னாடியே அந்த மந்திரவாதிகளுக்கும் கொப்புளங்கள் வர, அந்த மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல போட்டிருக்கு. இதை பற்றி பார்வோனுக்கு எந்த முன்னெச்சரிப்பும் கொடுக்கலங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல பாதிக்கப்பட்ட கடவுள்கள் ஸ்கெமட், ஹெமட்டோப், ஐசிஸ், தோத், நெப்தியான். இதுல இமோட்டோப் எல்லாம் என்னன்னா காட் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்கிற கடவுள், ஆரோக்கியத்தை பார்க்கிற கடவுள். இப்படியான கடவுளர்கள் ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துமே அந்த லிஸ்ட்ல உள்ள 5 கடவுள்களும் இந்த எரிபந்தமான கொப்புளங்கள் மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் மிக கொடுமையாக வாதிக்கிற போது அவைகள் செயலற்று போயிருந்தன. பார்வோன் தன் இருதயத்தை மறுபடி கடினப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இனி 6வது அதை பாருங்க.
கல்மலை. இந்த வாதையும் ரொம்ப விசேஷமான ஒரு வாதை. இதை நீங்க பாருங்க. இது நிகழ்த்திய இடம் நைல் நதி அருகே. அதிகாலையில வார்னிங் கொடுக்கறாங்க. இதை நிகழ்த்துவதும் மோசே. அவர் பார்வோனுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெரிய, அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த 4 வசனங்கள், மோசே எச்சரிக்கிற வசனங்கள். நான் சொல்றான், நாளைக்கு இந்நேரம் கல்மழை, அதாவது எகிப்தின் சரித்திரம் பார்த்திராத கல்மழை வரும். இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டா, நம்ம இந்த கொஞ்சம் அவரோடு யாத்திராகமம் எபிசோட பார்க்குறவங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கோம். எகிப்து நாட்டுல மழை என்பதே மிக குறைவான காரியம், மிக மிக அருகி போகிற ஒரு காரியம். இந்த மழை என்கிறதே ரொம்ப ரொம்ப குறைவான காரியமா இருக்கிறப்போ, பெரிய கல்மழை வருகிறது என்கிற ஒரு விஷயம் அவர்களால் ஒருவேளை நம்ப முடியாமலே இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல அந்த இது சார்ட் போடுங்க. திரும்பி ஸ்கிரீன்ல இந்த சார்ட் காமிங்க. அந்த கல்மழை, அந்த கல்மழை மாத்திரம் இல்ல, கல்மழை கூட என்ன பார்க்கலாம், மகா இடி முழக்கங்கள், மின்னல்கள் உண்டாயிற்றுன. இதுல வந்து 2 காரியம் பார்க்கணும். இந்த மின்னல்கள் உண்டாயிற்றுங்கிறது மூல மொழியில நெருப்பு என்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பதிப்புல அக்கினி ஓடிட்டுன்ற ஒரு வார்த்தை வர்றது வேற ஒண்ணும் இல்லை, அது பெரிய பெரிய மின்னல்கள் வந்தது அப்படின்னு. இந்த வாதைகளில தப்பிக்க எகிப்தியர்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுங்கிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாதைக்குமான வித்தியாசத்துல ஒவ்வொரு புதுவிதமான காரியங்கள் இருக்கு. என்ன சொல்றாரு, நாளைக்கு இப்படி ஒரு எகிப்து தேசம் தன் சரித்திரத்தில் கண்டிராத பெரிய மழை பெய்யும். இந்த மழைக்கு தப்பி வீட்டிற்கு தங்கள் கால்நடைகளையும் தங்களையும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தப்புவார்கள். அப்படி இல்லாதவர்கள் பெரிய நஷ்டத்திற்கும் சாவுக்கும் உள்ளாவர்கள்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதுல பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் பலரும், எகிப்திய பல ஜனங்களும் தங்கள் வீடுகளில் கால்நடைகளையும் உள்ளே உள்ளே அனுப்பி கொண்டு அவர்களும் தப்பிக்கிறாங்க. இதுல விசேஷம் என்னன்னா, எகிப்திய ஜனங்களுடைய கால்நடைகள் எப்பவுமே வெளியிலே தான் இருக்கும், வெட்ட வெளியிலே தான் அவர்கள். ஏன்னா அவர்கள் ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு மக்கள். அப்போ வெட்ட வெளியில தான் தங்களுடைய கால்நடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த அறிவிப்பு கேட்ட உடனே அவர்கள் தங்கள் கால்நடைகளை தங்கள் வீட்டிற்குள் அனுப்பிவிட்டு தங்களையும் பாதுகாத்து கொண்டிருந்தவங்க எல்லாம் தப்பினார்கள். மறுபடி ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே இந்த கல்மலை இல்லாதிருந்தது. இந்த கல்மலை எந்த அளவுக்கு கொடூரமா இருந்ததுன்னா, இப்ப முதல்ல நம்ம கால்நடைகள் அழிந்து இங்க மிருக ஜீவன்கள், அது வெளியிருந்த மிருக ஜீவன்கள் அழிந்தது மாத்திரம் அல்ல, பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த வாதைக்கு போட்ட படத்தை பாக்குறீங்க. அந்த எகிப்திய ஜனங்கள் மிருக ஜீவன்களையும் வேலைக்காரரையும் வீட்டுக்குள்ள வர செஞ்சுட்டாங்க. அந்த அப்படி வந்தவங்க தப்பிச்சாங்க, வராதவங்க மாட்டிக்கிட்டு இறந்து போனாங்க. அந்த பயிர்கள் கூட பாத்தீங்கன்னா, அந்த விவசாயத்திற்கும் சணல் பயிர் இதெல்லாம் முற்றிலுமாய் அழிந்து போயிற்று. இந்த பயிர்கள் அழிவதிலும் ஆண்டவர் ஒரு கிருபை வச்சிருந்தாரு. என்னன்னு கேட்டா, வியாபாரத்திற்கு பயன்படுகிற பயிர்கள் மாத்திரம் முற்றிலும் அழிந்து போயிற்று. ஆனா அந்த கோதுமையும் கம்பும், அதாவது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், அவைகள் தப்பின. அப்போ அவர்கள் உணவுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தர் அங்கேயும் அவர் செய்த ஒரு சிறிய கிருபையை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கல்மலை இவ்வளவு உக்கரமாய் பெய்து கொண்டிருக்கும் போது பார்வோன் கதி கலங்கி போகிறான். அந்த ஸ்கிரீன் மறுபடியும் அந்த ஷாட் போடுங்க, அந்த ஃப்ளோ சார்ட் போடுங்க. கல்மலை ஃப்ளோ சார்ட். கல்மலை நீங்க பாத்தீங்கன்னா அந்த விளைவுகள் நம்ம பார்க்கிறீங்க. வெளியில் இருந்த வேலைக்காரரும் மிருக ஜீவன்களும் செத்து போனார்கள். வெளியின் பயிர் வகைகள், மரங்கள், அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, மரங்கள் அழிந்து முறிந்தது. சணலும் வார்கொதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. அப்போ அடுத்த பெரிய அழிவு என்னன்னு கேட்டா, அவர்களுடைய வியாபாரத்திற்கான காரணங்கள். ஏற்கனவே கால்நடை எல்லாம் செத்து போய் அவர்களுடைய எக்கானமில ஒரு பெரிய பகுதி நாசமடைஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, விவசாயமும் ஒளிஞ்சு போனதை நம்ம பார்க்கிறோம்.
இந்த கல்மழையின் கொடூரம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, பார்வோன் மறுபடி மோசேயும் ஆரோனையும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள அழைப்பித்தான். நீங்க அந்த பகுதி போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிட்ட அவன் உண்மையில கெஞ்சறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட எகிப்து கடவுள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நட், ஷூ, டெப்னட், செட், உசாரிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல ஒன்று காற்றுக்கான கடவுள், ஒன்று மழைக்கு ஈரப்பதத்திற்கான கடவுள், இன்னொன்று மழைக்கான கடவுள், செழிப்புக்கான கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கடவுளர்களும் ஏன்னா கல்மழை பெய்து கொண்டு இருக்கும்போது இவர்கள் ஒருவேளை ஒரு நாளைக்கு முன்பாகவே எச்சரிப்பு வந்தபோது இந்த ஜனங்கள்லாம் ஒருவேளை அந்த கடவுளர்கள்கிட்ட பண்ணியிருக்கணும், ஐயோ மழையை நாங்க பார்த்ததே இல்லையே, அப்படி மழை வந்தாலும் நீங்க தானே கடவுள், நீங்க எங்களை தப்பிச்சிருக்கலாமேன்னு ஒருவேளை அவர்களிடம் வேண்டிக் கொண்டிருந்திருக்க கூடும். ஆனா நிகழ்ந்தது என்ன? எந்த கடவுளர்களும் பதில் தரவில்லை. விளைவு அந்த முழு அழிவும் எகிப்து தேசத்துக்கு வந்தது. பார்வோன் ஆனா ரொம்ப அழகா இருக்கும் இந்த இதுல பார்வோன் மழையை நிறுத்தின விதம். அவன் மழையிலேயே ஒரு மறுபடியும் வெளியில் போய் நின்று தன் கையை விரித்த ஆண்டவரிடம் சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மழை நின்று போனது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாதையும் உதாரணத்துக்கு என்ன, முதல் வாதையிலிருந்து 7 நாள் ரத்தம் தண்ணீராக மாறினது, 7ஆம் நாள் வரைக்கும் மீன்கள் செத்துனெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு வாதையும் நின்ற பிறகு வாதையின் போது சிக்கலாயிருந்த இல்ல வாதையின் போது இருந்த பார்வோன் வாதை முடிந்தவுடன் மனம் மாறி போகிறதை பார்க்கிறோம். அல்லது இன்னொரு வகையில சொல்ல போனா மனம் கடினப்பட்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இந்த வாதையில ஒரு பெரிய விஷயம். இதை ஒட்டுமொத்தமா முடிந்ததுக்கு அப்புறம் இது சேர்த்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாதைக்கு போலாம். வெட்டுக்கிளிகள். அந்த வெட்டுக்கிளிகள் ஃப்ளோ சார்ட் பண்ணுங்க. இந்த வாதையிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்னா, இதுவும் மோசையினால் வந்த ஒரு வாதைன்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு தேசமெங்கும் இதுல ஆண்டவர் 2 இயற்கையின் கூறுகளை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். நீங்க பார்க்கலாம் அந்த 8th பிளாக் ஆஃப் எஜிப்ட்னு. இதை மோசே தன் கையை விரித்த உடனே இந்த வாதை வருகிறத பார்க்கிறோம். வானத்துக்கு நேராக கையை விரிக்கிறான். இந்த வெட்டுக்கிளி வரும்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தாயிற்று. அந்த பகலிலும் ராமுழுதும் வீசின கீழ்காற்று, ஆங்கிலத்துல ஈஸ்ட் விண்டுன்னு போட்டிருக்கோம், தமிழ்ல கீழ்காற்றுன்னு போட்டிருக்கோம். இது ஏராளமான வெட்டுக்கிளிகளை கொண்டு குவித்தது. இந்த வெட்டுக்கிளிகளை கொண்டு குவிக்கிற ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நினைப்பதை போல அல்ல. இது இந்த வாதம் எப்போ அவர் என்ன சொல்றாரு, எகிப்து தேசத்தின் யாரும் பார்த்திராத, இதற்கு முன்பு இராத, இதற்கு பின்பும் இருக்க முடியாத வெட்டுக்கிளிகள் வந்து குவிந்தது அப்படின்னு பார்க்கிறோம். பார்த்தா இந்த வெட்டுக்கிளிகள் வந்த காரியத்தில் அந்த வெட்டுக்கிளிகளுடைய எந்தெந்த வகை வெட்டுக்கிளிகள்ங்கிறது கூட நம்ம போன அந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம். இந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணும்னா, அந்த பூமியில் ஒரு 2-3 இன்ச்சுக்கு ஒரு சின்ன துளையிட்டு அதுல முட்டைகளை இட்டுரும். அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள் எப்படி முட்டையிட முடியும் அப்படிங்கிறப்போ, கல்மழையினால் சேரும் சகதியுமாய் இருந்த எகிப்து தேசம் எங்கும் மண் இழகி போயிருக்க, இந்த பெரும் திரள்னா 1000 2000 நினைக்காதீங்க, லட்சக்கணக்கில். அதுதான் இந்த வெட்டுக்கிளி வாதையுடைய மிக கொடூரமான பயங்கரம். லட்சக்கணக்கில் முதல்ல வந்த ஒரு பெரிய பெட்டாலியனான ஒரு வெட்டுக்கிளி அந்த மண்ணில் இறங்கின உடனே அவைகள் மண்ணிற்குள் போய் முட்டை போட்டிருந்திருக்க கூடும். அந்த முட்டைகள் வெகு சீக்கிரம் பொரித்து பாதி வெட்டுக்கிளி, அது வெட்டுக்கிளியாய் மாறுவதற்கு முன்பு இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கு. அந்த பருவத்துல என்ன பண்ணுன்னு கேட்டா, அவைகள் தங்களுடைய எடையை விட அதிகமான பச்சைகளை தின்னும். ஒரு இடத்துல போய் அந்த வெட்டுக்கிளிகள் பரவுச்சுன்னா அந்த இடத்துல பச்சையா இருந்த எல்லாம் செந்நிறமாய் மண்ணின் நிறமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதோடைய கொடுமை மிக பயங்கரமான ஒரு கொடுமை. இந்த கொடுமை
கொடுமையில் என்னன்னா, முன்பு கல்மழை விட்டு வைத்திருந்த கம்பும் கோதுமை பயிர்களும், அதாவது அவர்கள் உணவு பயிர்களும் கூட ஒரு இலை இராதபடி இந்த வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்து விட்டன. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று, அவைகள் அந்தகாரப்பட்டது, கல்மலைக்கு தப்பின நிலத்தின் பயிர்கள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளிகளின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலை கூட மீந்திருக்கவில்லை. அப்போ இந்த வாதையின் கொடூரம், நீங்க ஏற்கனவே சொன்னவனமாக ஒவ்வொரு வாதையின் கொடூரமும் ஒவ்வொரு பல மடங்குகள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கல்மலை மிகப்பெரிய வரலாறு காணாத கல்மலை எகிப்துக்கு, இந்த வெட்டுக்கிளியின் வருகை வரலாறு காணாத வெட்டுக்கிளியின் வருகை. இதை பார்த்த உடனே பார்வோன் மனம் கடினப்படுறது உண்மை. ஆனா அதற்கு முன்பாக அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. முதல் தடவை அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம், அவனுடைய வார்த்தைகள் இருக்கிற பணிவை பாருங்க. இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ என்ன? இந்த வாதையை யாரால் நிறுத்த முடியும்? எங்கள் கடவுளர்களால் அல்ல. நீங்க அந்த கடவுளர்கள் நம்ம யார் யாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த கடவுளர்களால் அல்ல, உங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த இந்த வெட்டுக்கிளிகள் என்னை விற்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவங்க யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ண சொல்றான்? யாவேயை நோக்கி விண்ணப்பம் பண்ண சொல்றான். அப்போ அவனுடைய மாற்றத்தின் அவனுடைய இறுக்கத்தின் உடைதல் ஒவ்வொரு வாதியின் இறுதியிலும் கொஞ்சம் கொஞ்சமா வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே அதற்கு செவிசாய்க்கிறான். அவன் பார்வோனை விட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ மறுபடி ஆண்டவர் ஒரு இயற்கையின் கூரை பயன்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும், இந்த வார்த்தை தான் நீங்க கவனிக்கணும், ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீந்திருக்கவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், லட்சோப லட்சம் வெட்டுக்கிளிகள் ஒரு பெரிய மேகத்தை போல வந்து பூமியின் முகத்தை மூடி போட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த லட்சோப லட்சம் வெட்டுக்கிளிகளில இந்த மேல் காற்று ஒரே ஒரு வெட்டுக்கிளியை கூட பூமியில் வைத்திருக்காதபடி எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய் செங்கடலில் போட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுமை எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத இந்த 8வது வாதை நமக்கு சொல்லுது. இனி 9வது வாதையை பார்ப்போம். இந்த 9வது வாதையும் நீங்க பாத்தீங்கன்னா மோசே நிகழ்த்துறாரு. ஏன்னா பார்வோனின் மனம் இந்த வெட்டுக்கிளியில என்ன சொன்னானோ அதற்கு அவன், ஆனா இந்த வாதையில ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பார்வோனின் மனதை கர்த்தர் கடினப்படுத்தினார். அவன் ஏற்கனவே கடினப்பட்டு இருந்தான், இப்பொழுது கர்த்தர் கடினப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் இஸ்ரவேல் புத்தரை போக விடவில்லைங்கிறப்போ ஆண்டவர் அடுத்த வாதையை ஆயத்தமாக்குகிறார். நீங்க அந்த ஃப்ளோ சார்ட் முடிஞ்சா போறீங்கம்மா. அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்றார். அவன் கையை நீட்டின உடனே நீங்க பாத்தீங்கன்னா காரிருள் உண்டாயிற்று. அது எந்த அளவுக்கு காரிருள் அப்படின்னா அடுத்த 2 வசனங்கள் சொல்லுது. இதை பற்றி மிட்ராஸ் அநேக கதைகள் உண்டு. எப்படி ஒருத்தர் உட்கார்றது எழுந்திருக்கிறது கூட தெரியாத அளவுக்கான காரிருள். நீங்க அந்த 23வது வசனம் 10:23 பாத்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் ஸ்கிரீன்ல பாருங்க, கார் இருள் உண்டாயிற்று. 9th பிளாக் பாக்குறீங்க. அந்த இருள் 3 நாள் இருக்குது. எகிப்து முழுக்க உண்டாயிடுச்சு. அந்த எகிப்துல அவர்கள் என்னென்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, எங்கேயும் வெளிச்சம் இல்ல, தடவி கொண்டிருக்கிறதான இருள். இருள் ஒரு அரூபமான ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இருள் ஒரு அரூபமான விஷயத்தை
ரூபமான ஒன்றை தடவி பார்ப்பதை போல இருள் இருந்ததுங்கிறப்போ அந்த இருளின் அடர்த்தியும் திண்மையும் இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. இருளை உங்களால தடவி பார்க்க முடியுமா? ஆனா இங்க இருந்த இருள் தடவி பார்க்கிற அளவுக்கு அப்படியான ஒரு இருளாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுல ஒரு என்னன்னா, யாருமே 3 நாட்கள் எந்த வேலையுமே செய்ய முடியவில்லை, வெளியில் போக முடியவில்லை. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னு கேட்டா, அவர்கள் எகிப்திய ஜனங்கள் தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும், அப்ப அந்த காலத்துல கரண்ட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. தங்களுடைய சாதாரண குளிப்பதிலிருந்து சாதாரண அஹ், தினசரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளுக்கு கூட அவங்க வெளியில தான் வர வேண்டியிருந்தது. சாதாரணமா குளிக்கவோ இல்லை தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளவோ மற்ற காரியங்கள் செய்யவோ அவர்கள் எல்லாம் வெளியே தான் வந்தாகணும். ஆனா வெளியில ஒருவர் முகத்தை ஒருத்தர் பார்க்க கூடாதபடி இருளுங்கிறப்போ அவர்கள் முடங்கி போனார்கள். அதுதான் இந்த வாதையில. அப்போ என்னன்னா, எகிப்து தேசத்தின் எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் லாக் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா நாட்கள்ல உங்களுக்கு லாக் அவுட்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொரோனா நாட்கள் நடந்தது போல தெருக்கள் இருளில் வெறிச்சோடி போயிருந்தன. அந்த வெறிச்சோடி போயிருந்தது கூட தெரியாதபடி இருளுங்கிறது தான் இதுல ரொம்ப ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயம். சரி, ஏன் 3 நாட்கள் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம மோசே பார்வோனிடம் கேட்கிறான், எங்கள் ஜனங்களை வனாந்தரத்திற்கு பண்டிகை கொண்டாட அனுப்பிவிடுங்கள், 3 நாட்கள் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் போய் திரும்புவதற்கு அப்படிங்கிறான். அப்போ பார்வோன் என்ன சொல்றான், அதெல்லாம் முடியாது, 3 நாள் போனீங்கன்னா வேலையெல்லாம் செய்யறது யாருன்ற தொனியில அவன் பதில் தந்து அவர்களை அனுப்ப மறுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு அவர்கள் ஒரு பொழுது கூட ஓய்ந்திருக்க கூடாது, அவர்களை அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்த வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு இருந்த காரியத்தை அப்ப நம்ம பார்த்தோம். இப்போ அதே பார்வோன் 3 நாட்கள், ஏன்னா இந்த எகிப்திய வேலை செய்பவர்களை வேலை வாங்குகிற ஆளோட்டிகள் எகிப்து தேசத்துக்குள்ளதான் இருந்தாங்க. அவர்கள் இருளு நிமித்தம் எங்கேயுமே போக முடியாதப்போ வேற வழி இல்லாம கட்டாயமாக வாய்த்த 3 ஓய்வு நாட்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தது. ஆனா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இங்கே இருந்த இருள் அங்கே இருக்கவில்லை. எங்கே இருக்கவில்லை? கோசேன் தேசத்துல இருக்கல. அங்க சூரியன் வெளிச்சம் இருந்தது. அப்போ இந்த காரியம் ஒரு நேரெதிரான ஒரு முரணை காட்டுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய பிரதான கடவுள் சூரியன். ரா என்றும் ரே என்றும் ஆட்டூன் என்றும் பலவிதமான பெயர்களில் அவங்க சூரிய கடவுளை வணங்கிட்டு வந்தாங்க. இந்த சூரிய கடவுள் தான் அவங்களுடைய காரியத்திற்கு, அதாவது அவங்களுடைய கடவுளர்களின் சீஃப், அதாவது முக்கியமான கடவுள். அதுல ஹாரோஸ் அப்படின்ற ஒரு கடவுளை சொல்லுவாங்க, அந்த அந்த கிரணங்களுக்கான கடவுள். அவர்களுடைய சூரிய கடவுள் அவங்களுக்கு பிரதான கடவுள். எல்லா அந்த குட்டி குட்டி கடவுளுக்கான பிரதான கடவுள். ஆனா அந்த பிரதான கடவுளின் முகமே தெரியாதபடி இந்த வாதை மூடிற்று. அந்த சூரியனுடைய ஒளி இவர்கள் தேசத்திற்கு வர முடியாதபடி செயலற்று வைத்த இந்த 9வது வாதை மிக பயங்கரமான வாதை. நீங்க பாக்குறீங்க ரான்ற கடவுள், நீங்க அமோன் ஹோரஸ் என்ற கடவுளோட படங்கள்லாம் பாக்குறீங்க. இந்த கடவுள் எல்லாம் அந்த இருட்டுல எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சோ இல்லை எங்க போச்சோ அது தெரியாதபடி ஆனது ஒரு காரியம். ஆக இந்த 9 வாதைகளையும் 9 வாதைகளுக்கு கடைசியில ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 11 சாரி 10:29 போய் பார்க்கிறான். பார்க்கிறப்போ கர்த்தர் பார்வோனுடைய நடுவுல ஒரு வாதம் பண்றாங்க. வாதம் பண்றப்போ அது கடைசியில் அவன் சொல்றான், மோசே மேல கோபப்பட்டு, ஏன்னா அந்த இருள் மிக அதிகமா இருந்தப்போ அவனுடைய மிகவும் பயந்து போய் அவன் மோசேயும் ஆரோனையும் கூப்பிடுறான். நீங்கள் போய் 24வது வசனம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆடுகள் மாடுகள் மாத்திரம் இருக்க வேண்டும் அப்படின்றலாம் சொல்றான். ஆனா அதற்கு மோசே சம்மதிப்பதில்லை. இவன் கிட்டத்தட்ட கெஞ்சுகிற வார்த்தைகளில் பேசினாலும் மோசே தன்னுடைய பழைய நிலையிலேயே உறுதியாக அதிகாரத்துடன் முடியாது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். 10, 24, 25 எல்லாம் அதுதான் சொல்லுது. ஏன்னா 25 சொல்லுது, எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். அதுல ஒரு வார்த்தை, அது போனது போடுங்க, ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை.
இது வந்து ரொம்ப கடினமான ஒரு உறுதியான வார்த்தை. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு நம்ம பல நேரங்கள்ல பல பேர் சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை. அப்போ அவன் அப்படி தீவிரமாக மறுக்கும்போது பார்வோன் மனதை கர்த்தர் கடினப்படுத்தினார். மறுபடியும் ஆண்டவர் இங்க கடினப்படுத்துறதை நம்ம கவனிக்கிறது நல்லது. அவன் என்ன சொல்றான், மிகுந்த கோபத்திலும் எரிச்சலும் நீங்க அதுல பைபிள் அப்படியெல்லாம் போடல. ஆனா அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பின்பாக அந்த உணர்வுகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். என்ன, என்னை விட்டு அப்பாலே போ, இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அவ்வளவு கோபமா ஒருவேளை கூக்கலிட்டு கத்தி இருக்கணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 30வது வசனத்துல, அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். அப்படிங்கிறதோட இந்த 10வது அதிகாரம் முடியுது. அன்பானவர்களே, நம்ம இந்த 9 வாதைகளையும் நம்ம பார்த்தோம். இந்த 9 வாதைகள்ல வந்து ஒரு ஆச்சரியமானதை நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தா, யாத்திராகமம் 2ல பார்வன் சொல்றான், நான் இஸ்ரவேலை போக விட யாவேயின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் யாவேயை அறியேன், இஸ்ரவேலரையும் போக விடுகிறதில்லைன்னு 5:2 சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆச்சா, நல்லா அது ஞாபகத்துல வச்சுங்க. அப்படி சொன்ன பார்வோன், நீங்க பாத்தீங்கன்னா அந்த 8வது வாதியிலேயே என்ன சொல்றான், நீ இந்த ஒரு முறை மாத்திரம் என்னை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னிடம் விலக்க, என்னை விட்டு சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள்னு. அப்போ இந்த 9 வாதைகளும் அவர்களின் கடவுளர்களின் கையாலாகத்தனத்தை சொன்னது மாத்திரம் இல்ல, தான் யார், யாவே தான் யார் என்பதை இந்த பார்வோன் உணர்ந்து கொள்ள நிகழ்த்தின காரியங்கள் இருந்த நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. அவனுக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களிலும் சில பேர் ஒரு சின்ன சபலத்தோடு இந்த தேவர்கள் மேல் இருந்தாங்க, அவர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் அப்படிங்கிறதையே நம்ம எடுத்துக்கிறது நல்லது. சரி, இனி நம்ம வந்து 9 வாதைகளை பார்த்துட்டோம். இனி 10வது வாதைக்குள்ளாக வாதையை பார்க்க நாம் போறோம். இந்த 10வது வாதிரையை பார்க்க போறப்போ பல காரியங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதுக்கு சற்று முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நீ என் முகத்தை காண்பதில்லை என்று சொல்றப்போ, ஒருவேளை இந்த ஏஐ படத்துல மோசே திரும்பி போவதை போன்ற ஒரு படம் இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஆனால் அவன் திரும்பி போவதில்லை. அவன் அவருடைய இடத்திலேயே பார்வோனை விட்டு அகன்று போகாதிருக்கிறான் என்கிறத நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டா, பல பேர் மோசே அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது 11வது அதிகாரத்துடைய 4வது வசனம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மறுபடி பார்வோனும் மோசையும் பேசுற மாதிரி ஒரு வசனம் வருது. அப்போ போன மோசே எப்போ வந்தான்னு சொல்லி பல பேருடைய கேள்விகள் உண்டு. இது நீங்க நெட்லயும் பார்க்கலாம். இன்னும் பல பேர் நேரடியாகவும் இந்த சந்தேகத்தை சொன்னது உண்டு. அதற்கு காரணம் என்னன்னா, மோசே இது அப்பாலே போ, எச்சரிக்கையாயிரு, முகத்தை சாவி, அதாவது 30வது வசனத்தின் காரணமாக அவன் போய்விட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. அன்பானவர்களே, இந்த 11வது யாத்திராகமம் 11வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான, இன்னும் சொல்ல போனா ஒரு ட்ரிக்கியான ஒரு அதிகாரங்கிறது நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா, அது வந்து ஒரு சுவாரஸ்யத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் நம்ம கொடுக்கிற ஒரு காரியம். ஏன்னா இந்த வசனத்துக்கு அப்புறம் இதன் தொடர்ச்சியை நீங்க பார்க்கணும்னா, நான் அதை உங்களுக்கு வந்து வெறித்து நான் காட்டட்டும். அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 29வது வசனத்துக்கு பிறகு நீங்க நேரடியாக 4வது வசனத்தை அடுத்த வசனமாக நீங்க படிக்கணும். முதல்ல இருக்க இந்த 3 வசனங்களை விட்டுருங்க, இந்த 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசே மோசே வந்து சொல்றான், என்ன சொல்றான், கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியிலே புறப்பட்டு போவேன்னு சொல்லி 4லிருந்து 8 வரைக்கும் இருக்கிற வசனம் அவர் பார்வோன் முன்பாக மோசே பேசுகிற வசனம். யாத்திராகமம் 11:4-8 வந்து யாத்திராகமம் 10:29 தொடர்ச்சியாய் நீங்க பார்ப்பது
புரிந்து கொள்ளுதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஏன்னா இங்கதான் அந்த 10வது வாதையை அவர் அறிவிக்கிறாரு. அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி, அதனால் எகிப்து தேசம் முன்னும் பின்னும் ஒரு காலும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் எகிப்தியரின் தேசத்துக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரையும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அன்பானவர்களே, இந்த குட்டி குட்டி வார்த்தைகள், அதாவது அந்த சூழலின் அழுத்தத்தை சொல்லுகிற வார்த்தையில கவனிச்சீங்கன்னா அதோடைய தீவிரத்தன்மை நமக்கு புரியும். அவர் அந்த கோபமாக சொல்லுகிற அந்த 10வது வாதையின் காரியங்கள்ல இந்த வார்த்தை நான் ரொம்ப முக்கியமா பார்க்கிறேன். ஒரு மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சொன்னபடி 100% நடக்கும். அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும், அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து நீயும் உன்னை பின்பற்றுகள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். நீ சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையுடைய இந்த 4-8 வரைக்கும் நீங்க திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்துடைய தீவிரத்தன்மை உங்களுக்கு புரியும். உம்முடைய ஊழியக்காரராகியவர்கள் அப்படி தலையீற்று அந்த வாதை வந்த பிறகு உங்களுடைய ஊழியக்காரர்களும் சரி, உன்னை பின்பற்றுவர்கள் யாவரும் எங்களை நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னை சொல்லுவார்கள். நீங்க அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லிட்டு, நீ சொல்லாட்டி உன்னுடைய ஜனங்கள் சொல்ல போறாங்க, உங்க மக்கள் சொல்ல போறாங்க. ஏன்னா அந்த வாதையின் கொடூரம் அவ்வளவு பெரியதா இருக்கும். இன்னொரு வகையில சொல்ல போனா, பார்வோனே நீ சொல்லாட்டி பரவாயில்ல, எகிப்து தேசமே எங்களை வெளியே போக சொல்லும் என்கிற மறைமுக அர்த்தத்தை சொல்லிவிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தை என்ன இருக்குன்னா, உக்கிர கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். இந்த பகுதியில் ரொம்ப அழகான வித்தியாசமான நம்ம எதிர்பாராத அநேக காரியங்கள் இருக்குத பார்க்கிறோம். ஏன்னா மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் மோசேயை போல சாந்தமுள்ள ஒருவனை எங்கேயும் பார்த்ததுண்டா, எக்ஸாக்டா அந்த வார்த்தைல பார்த்ததுண்டா, இவனை போல சாந்தமுள்ளவன் உண்டோ என்று கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மோசே என்ன சொல்றோம், உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 10வது வாதையோட அறிவிப்பு 29க்கு அப்புறம் நேரடியா 11:4 தொடங்கி 8 முடியுது. அந்த வாதையில பார்வோனை அலட்சியம் பண்ணி பார்வோனுடைய அந்த அனுமதியை நிராகரிப்பதை போல நீ கண்டிப்பா விடுவ, ஆனா நீ விடுறதுக்கு முன்னாடி உங்கள் எகிப்து ஜனங்கள் அத்தனை பேரும் இவனை எங்களை போக சொல்லுவார்கள் அப்படின்னு. ஏன் அப்படி உறுதியா அவன் சொல்ல முடியும் அப்படின்னா, அதற்கு இப்ப நீங்க 11:1 அதிகாரத்தை பாருங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தர், யாவே ஆண்டிய கர்த்தர் மோசேக்கு ஏற்கனவே முதல் வசனத்துல சொல்றாரு. நான் ஏன் இந்த 11வது வசனம் முக்கியம்னா, இதை மாற்றி மாற்றி அந்த பார்க்கும்போது தான் அதன் அர்த்தங்கள் புரியும். அது எப்படி நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்குவீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பதுண்டு. அன்பானவர்களே, யாத்திராகமம் எழுதும் போது முதல் ஆதி சுருள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படியான அதிகாரங்கள் பிரிக்கவில்லைங்கிறது பல பேருக்கு தெரியாது. அதிகாரங்கள் பின்னொரு காலத்தில் படிக்க வசதியாக பிரிக்கப்பட்டது. முதல்ல என்னன்னா தோல் சுருள் வரிசையாக எழுதப்பட்ட காரியங்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த அதிகாரம் பிரச்சனை போன அதிகாரம் இந்த அதிகாரம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தின் எண்களை எடுத்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த நடுவில் வருவது மோசேக்கு சொல்லப்பட்ட நினைவுகளின் சாராம்சம் புரியலாம். அந்த 1வது வசனத்துல ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்றாரு, நான் இன்னும் அதாவது இந்த வாதையை மோசே அறிவிப்பதற்கு முன்பு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இதை இன்னொரு காரியத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வாதை பத்தி கர்த்தர் மோசையை நோக்கின்ற சொற்றோடர் ஒவ்வொரு வாதைகளிலும் வருகிறங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னோம். அதை தொடர்ச்சி போல மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன், அதற்கு பின்பு உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவான், அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தி விடுவான்.
3 வார்த்தைகளை நீங்க கவனிங்க. அவன் உங்களை போக விடுவான். சொல்லப்போனா உங்களை கட்டாயமா அறுத்தி போடுவான். சமூலமா என்ற வார்த்தையை நீங்க கவனிங்க. உங்களை போக விடு, நீ போயிரு, எப்படியாவது போயிரு, என்னை விட்டு போயிரு, இந்த இடத்திலே நிக்காதன்னு சொல்லி உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பதை போல அந்த 3 வார்த்தைகள் இருப்பதை கவனியுங்க. இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் நீங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது, உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறத யாத்திராகமம் 11:1 பார்க்கிறோம். அப்போ இந்த 11வது அதிகாரத்தை நம்ம எப்படி பார்த்தா அதிகமான புரிந்து கொள்ளுதல் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, 29க்கு அப்புறம் 4-8 பார்த்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம், முதல் வசனத்தை பார்க்கிறோம். அப்போ உக்கிர கோபத்தோட போறதுக்கு என்ன காரணம், ஏற்கனவே சொல்லிட்டாரு, பார்வோன் கண்டிப்பாக உங்களை அனுப்பி விடுவான்ற உறுதி கிடைச்சது. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, இன்னும் 2 வசனங்கள் ஆண்டவர் ஆச்சரியமா செய்யறத நம்ம பார்க்கிறோம். நீங்க 11:2-3 நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு காத்திருக்கு. 11:1 ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. 11:2-3 நீங்க பாருங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்கிறார். இந்த வார்த்தைய இந்த 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 வசனத்தை படிச்சுட்டு ஒரு 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 செகண்ட் நம்ம பொறுத்து பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் பெரும்பாலும் நல்ல உறவுகள் இருந்தது இல்லை. நமக்கு தெரியும், இந்த எகிப்தியர் தங்களை மிக உயர்வான ஜாதின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மேய்ப்பர்கள் ஆகிய எபிரேயர்கள் அவர்களுக்கு அருவருப்பாய் இருந்தார்கள் சொல்லி யோசேப்பு பத்தி நம்ம படிக்கிறப்ப நம்ம பார்த்தோம். அது இல்லாம இந்த எபிரேய ஜனங்கள்னாலதான் தங்களுக்கு இத்தனை வாதைகள் வந்தது என்பதையும் புரிந்து இயல்பாகவே இஸ்ரேல் ஜனங்கள் மேல அவர்கள் கோபம் கொண்டிருக்க கூடும், அல்லது வெறுப்பு கொண்டிருந்திருக்க கூடும். இதுதான் இயல்பா இருக்கிற ஒரு காரியம். அது இல்லாதபடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம பொருளாதார அழிவுகளை பார்க்கிறோம். கால்நடைகள் ஒழிஞ்சு போச்சு, பயிர் வகைகள் ஒழிஞ்சு போச்சு, தேசத்தின் விவசாயம் அழிஞ்சு போய் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பொருளாதாரத்தை பற்றின கவலைகளோடு இருப்பார்கள் என்பதும் இயல்பான விஷயம். ஆனால் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, அப்படி இருந்த ஜனங்கள் கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கல, எங்களுக்கு பொருள் கொடுன்னு கேட்கல. இவங்க கேட்கறது என்னன்னா, ஒருவேளை அந்த எகிப்திய ஜனங்கள் தங்கள் வாழ்வின் ஆதாரத்திற்காக தங்கள் ஒருவேளை எத்தனை வருஷங்கள் சேர்த்து வச்சிருந்தாங்களோ, இல்லை எப்படி பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்களோ தெரியாது, அவர்களுடைய வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்கிறார். இது ஒரு ஆச்சரியமான காரியம். அப்புறம் சொல்லிட்டு இவன் ஒருவேளை ஒரு ஒரு கணம் திகைச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அப்படி கேட்கும் போது அப்படின்ற ஒரு வார்த்தையை பிராக்கெட்ல போட்டுக்குங்க, அப்படியே கர்த்தர். 3வது வசனத்தை பாருங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு, எந்த ஜனங்களுக்கு, இப்ப நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஏகமாய் நஷ்டப்பட்டு இருந்த, வாதைகளினால் அவதிப்பட்டு இருந்த, தங்கள் கால்நடைகளை இழக்க கொடுத்திருந்த, தங்கள் பொருளாதாரத்தை ஏகமாய் அழிக்க பெற்றுக்கொண்ட அந்த எகிப்தியர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். இந்த வார்த்தை ஒரு சிலுக்க வைக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் அவர் தீர்மானிக்கும் போது, இதுல நீதிமொழியில ஒரு வசனம் இருக்கும், உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த போது, பிரியமாய் இருந்தால் சத்துருக்களையும் சிநேகிதராக்கி போடுவார்னு நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போ இந்த ஒரு வசனம் பல நேரங்கள்ல பல சிந்தனைகளை எனக்கு கொடுத்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் தீர்மானிப்பார் என்றால் உங்களுடைய எதிரிகள் கண்களிலும் உங்களுக்கு இரக்கத்தையும் தோழமையும் கிடைக்க பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம எதிரிகளை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோமா? நம்மளை ஏமாத்துறவங்களா இல்ல நம்ம மேல வெறுப்பா இருக்கிறவங்க நினைச்சு நம்ம ரொம்ப கவலைப்படுறோமா? இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்களே, நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களேன்னு நினைக்கிறோமா? அல்ல அல்ல அல்ல. ஆண்டவருடைய சித்தம் வைக்கும் போது யார் யார் நமக்கு எதிராளிகளாய் இருந்தார்களோ, நம்மை அழிக்க நினைத்தார்களோ, நம்மை வெறுத்தார்களோ, நம்மில் எரிச்சல் அடைந்தார்களோ, அவர்களையும் நமக்கு சிநேகிதராக்கி போடுவார். அதற்கான முன் உதாரணம் தான் அந்த 2-3 நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை மோசேக்கும் அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். என்னப்பா அப்படின்னு.
அப்ப அந்த ஆச்சரியத்தோட ஆச்சரியமா மோசேக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. பார்க்க போனா இந்த அழிவுகளை பண்ணது எல்லாம் தெரியும், மோசேனால இந்த வாதைகள் எல்லாம் வந்ததுன்னு தெரியும். ஆனா ஒரு காரியம் அவர்கள் மனதில் இருந்திருக்கணும். வாதைகள் வந்த போதெல்லாம் வந்தது மோசேயும் ஆரோனின் மூலமாக இருக்கலாம். ஆனால் அந்த வாதையை நிறுத்தினதும் மோசேயும் ஆரோனுடைய ஜபங்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லாரை காட்டிலும் மோசே, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆச்சரியப்படுகிற வார்த்தைகள். இத்தனை வார்த்தைகளுக்கு பிறகு சாதாரணமா அவன் பெரிய பராக்கிரமம் செஞ்சு இந்த வார்த்தை இருந்தா ஆச்சரியம் இல்ல. இப்படிப்பட்ட வாதைகளுக்கு பின்பாக ஜனங்களின் பார்வைக்கு அவன் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆச்சரியமான வகையில ஒரு தலைவனை போல அவன் இருந்தான். இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த இந்த 4வது வசனத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன வண்ணமா படிச்சா புரியும். அப்போ நம்ம 29ல இருந்து 4, 5, 6, 7, 8 படிச்சுட்டு மறுபடியும் இந்த 1, 2, 3 படிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் என்ன பண்ணலான்னு கேட்டா 9வது வசனத்துக்கு போலாம். இந்த 9வது வசனத்தை நீங்க பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார். அவன் இஸ்ரேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லைங்கிறப்போ இந்த அதிகாரம் வேறு ஒரு தொனியில் வேறு ஒரு அர்த்தத்தில் நான் சொன்ன விதமாங்கிறது கூட நான் உங்களுக்கு ஆர்டர் போடல. நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொன்ன விதமாக படிக்கும்போது ஒரு புது அர்த்தத்திற்குள் நாம் போக முடியும். அப்ப பார்த்தா இந்த 9 வாதைகளும் பார்வோனுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு முக்கியமான காரியம், அவர்கள் நம்பி இருந்த ஒரு பெரிய பெட்டாலியன் ஆஃப் காட்ஸ். சொல்ல போனா ஒவ்வொரு வாதைக்கும் 4, 5 கடவுள், 3, 4 கடவுள் நம்ம பார்த்தோம். அத்தனை கடவுளர்களும் செயலற்று போனதை எகிப்து ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒருவேளை லேசா நான் ஈர்ப்பு கொண்டிருந்த எபிரேய ஜனங்களுக்கும் போகும்படி செய்தார். அதை விட ஒரு பின்னும் பரவலான அர்த்தத்துல பார்த்தா, எல்லா தெய்வங்களை விட தான் பெரியவர் என்பதை அகில உலகமும் காணும்படி செய்தார். நான் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர், இயற்கையின் சகல சத்துவங்களும் என் விரல்களின் அசைவுக்குள் இருக்கிறது என்பதை முழு உலகம் புரியும்படி இந்த 10 வாதைகளும் வந்தன. முதல்ல 2 நீரிலிருந்து வருது, 2 நிலத்திலிருந்து வருது, 2 வானத்திலிருந்து வருது. மற்றவைகள் எல்லாம் இயற்கையின் சத்துவங்களை அசைத்து வர வைக்கப்பட்ட வாதைகள். சூரியனை மறைத்த வாதை நம்ம பார்த்தோம் 9வதுல. வானத்தை பிடித்து உலுக்கி அவன் பார்வோன் கெஞ்சிருப்பன்னு சொல்றான், இந்த மகா இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் நிறுத்தும்படி சொல்லுங்க. நீங்க அந்த இது பார்த்தீங்கன்னா அவன் கெஞ்சிறத பார்க்கும். மகா இடி முழக்கங்களை நிறுத்தி விடு அப்படின்னு நம்ம சொல்றான். அப்போ அப்படியாக மற்றவர்களுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய மாட்சிமையை, தன்னுடைய மகத்துவத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்ட வாதைகள் தான் இந்த ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அல்லது அற்புதங்கள் என்று சொல்லப்படுகிற வாதைகள் தான் காரணம். அப்போ இப்ப நம்ம 10 வாதைகளையும் தெளிவா பார்த்தோம்னா 10வது வாதையை தவிர எல்லாத்தையும் தெளிவா பார்த்தோம். ஏன்னா 10வது வாதை ஏன் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறப்போ இந்த 10வது வாதையில் மிக மிக முக்கியமான இறையியல் கருத்துக்களும் இறையியல் சித்தாந்தங்களும் வர்றதுனால அதை நாம் சைட் பை சைட் நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களே, பெரும்பாலும் யாத்திராமத்தை பிரிக்கிறப்போ பல பகுதிகளாக பிரிப்பாங்க. அதுல 1லிருந்து 11 வரைக்கும் இந்த ஆக்ஷன் ஓரியன்ட் பகுதி 1, பிறகு 10வது வாதையிலிருந்து அவர்கள் செங்கடல் போகும் வரைக்கும் அங்கு நடக்க முக்கியமா இந்த 10வது வாதைக்கான ஏற்பாடுகள், இந்த 10வது வாதைக்கான முஸ்தீப்புகள் அல்லது முன் ஏற்பாடுகள் நேரடியாக புதிய ஏற்பாட்டின் காரியங்களோடு ஒப்பிட வசதியாக இருக்கிறது. குறிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாஸ்கா பலின்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய துவக்கம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த 12வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா 10 அதிகாரங்கள்ல இருக்குது.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12, 13 அதிகாரங்கள் எதிர்நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் நிரம்பிய வசனங்கள் மாத்திரம் அல்ல, எப்படி பஸ்கா பலி வந்து நேரடியாக ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறிக்கிற ஒன்று, இல்லை ஒரு மறைமுகமாக சொல்லுகிற ஒண்ணுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆக அந்த பகுதிக்கு வந்து நம்ம இன்றைக்கு நேரம் கடந்துட்டதுனால நம்ம யாத்திராகமம் 16வது எபிசோட்ல நம்ம அதை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்க போறோம். அஹ், நீங்க பார்த்த காரியத்துக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு காரியத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அன்பானவர்களே, ஆண்டவரின் எல்லா காரியங்களும் ஒரு சிறந்த முன் உதாரணங்கள், அதாவது இவைகள் கொரிந்தியர்ல பார்த்தோம்னா இவைகள் திருஷ்டாந்தங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தன பார்க்கிறோம். இந்த வாதைகளின் காரியங்கள் எல்லாமே நாம் யாரை தெய்வமாக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு காரியம், அல்லது நாம் எப்பேற்பட்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமிதமோ நடுக்கமோ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு இப்போ அந்த தெய்வத்திற்கு ஈடாக பலவற்றை வைத்து கொண்டிருப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்கிறதையும் நமக்கு புரிய வைக்கிற ஒரு காரியம். இப்படி பல காரியங்களை இந்த பாதைகளிலிருந்து கற்றுக்கொண்டோம். குறிப்பா எனக்கு சொல்ல போனா அந்த எகிப்திய ஜனங்கள் கண்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கத்தை கிடைக்க பண்ணினார், அல்லது அன்பை கிடைக்க பண்ணினார். எவ்வளவு கழுவு அவங்க கொடுமைப்படுத்தினாங்களோ, அவர்களுடைய கூலி எல்லாம் ஒழுங்கா கொடுக்காம பண்ணாங்களோ, ஒரு இடத்துல வரும், அவர்களை கொள்ளையாடின போல அவர்கள் பொருளை கொண்டு வந்தார்கள். அவங்க அடிமைகளா எகிப்து தேசத்துல இருந்தாங்க. இங்கிருந்து போகும்போது எப்படி போனாங்க? பொன்னும் வெள்ளியும் அவனவன் உடையவர்களா எகிப்து தேசத்தை விட்டு போனாங்க. இஸ்ரேல் தேசத்தின் துவக்கம் ஏழையாய் அடிமையாய் இல்ல, அந்த மக்கள் எல்லார் கையிலும் பொன்னும் வெள்ளியுமாய் போகிற காரியம். நாம் தேவனை முழுமையாய் நம்பும் போது நம் எதிரிகளின் கண்களிலே ஆண்டவர் தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, நம்மை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்கிற ஒரு பாடத்தையும் நம்ம தொடர்ந்து கத்துக்கொண்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க தொடர்ந்து உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்குங்க. இன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஜெமிமா கூட எழுதியிருந்தாங்க, எங்க குரூப்ல இந்த வாட்ஸ்அப் உங்களுடைய அந்த இன்வைட்டை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க எல்லாரும் இன்னைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு. நன்றிம்மா. தொடர்ந்து நீங்க உங்க நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஆழமான ஆய்வு வந்து ஏதோ ஒரு சுலபமாக சில பிராணக்கதை கேட்டு போவதை போல அல்ல, ஆழமாய் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஏதுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம அந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். கண்டு மூடி ஒரு நிமிஷம் ஜெயிப்போமா? அதுக்கப்புறம் மறக்காம உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. பரிசுத்தமான ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தாரும் சுவாமி. இதோ இந்த கூடுகையிலே கூடியிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வார்த்தைகள் அல்லப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். உள்ளங்களை திறந்தருளும் சுவாமி. இதோ இந்த யூடியூபில் இந்த நிகழ்ச்சிகள் கேட்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு சரித்திர சம்பவத்தை கேட்டு மறந்து போவதை போல அல்ல, அதன் சுவாரஸ்யத்தை மாத்திரம் ரசித்து விட்டு போவதை போல அல்ல ஆண்டவரே. அவற்றினூடாக உம்முடைய குரலை, அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்தியை அவர்கள் உணரத்தக்கதாக அவர்கள் கண்களையும் இருதயங்களையும் நீ திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. வேதத்தை ஆழமாய் நேசிக்கிற வாஞ்சை இருதயத்தில் கொழுந்து விட்டேறிய கிருபை தாரும். இத்தனை நாட்கள் இதை நாங்கள் கவனியாதிருந்தோமே, இத்தனை நாட்கள் இது எங்களுக்கு புரியாதிருந்ததே, கர்த்தர் எங்களுக்கு புரிய வைத்தீரே என்று உம்மை மகிமைப்படுத்துகிற நாட்களாக இருக்க கிருபை தாரும். உம்மை மகிமைப்படுத்துகிற பொழுதுகளை தாரும். கூடியிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த யூடியூப் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களை உடைய கிருபைக்குள்ளாய் மறைத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இனி உங்கள் நேரம். உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். அண்ணா, அந்த ஒரு வீடியோ மட்டும் அந்த நம்ம இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம்ல, அதை சரி சரி, ப்ளே பண்ணி ஒரே ஒரு சின்னது ஒரு முன்னாடி இன்னைக்கு என்னுடைய லேட்னால பல சின்ன சின்ன குழப்பங்களா இருந்துச்சு. ஓகே, இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து இப்ப நீங்க பாருங்களேன். இது ரொம்ப அழகா சாமும் எலிசபெத் செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை தான் நாங்க ஆடுக்கே யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு
போடணும்னு நினைச்சது அந்த தாமதத்தில் இதாயிடுச்சு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. போடுப்பா. தெளிவா அப்ப நாம் ஏன் இந்த பாஸ்கா பண்டிகை கொண்டாடுறோம்? தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க குழந்தைகளே. முன்னொரு காலத்துல நம்ம முற்பிதாக்கள் எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. அப்போ யெகோவா நமக்காக பார்வோன் கிட்ட பேச மோசே என்னும் ரட்சகன் என்ன பண்ணினாரு? மோசே யெகோவா 10 வாதைகளை பார்வோன் மேலே எகிப்து தேசத்தின் மேலே அனுப்பி 10வது வாதைக்கு அப்புறமா நம்ம புறப்பட பண்ணாரு. அப்ப ஏன் முதலிலேயே பார்வோன் நம்மள விடல? யெகோவா மட்டுமே கர்த்தர் என்பதை நாம் அறியும்படிக்கு கர்த்தரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இது பத்தி தெளிவான விளக்கத்தை சகோதரர் கார்த்திகா ராஜ்குமார் யாத்ராகம பகுதி 11 முதல் 14 காணொலியில சொல்லியிருக்காங்க. மேலும் வரும் வாரங்களில் 10வது வாதை குறித்து மிக தெளிவான விளக்கத்துடன் நம்முடைய கொஞ்ச நேரம் அவரோட நிகழ்ச்சியில காண இருக்கிறோம். ஆமா, 10வது வாதையை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தவைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். பிரதர் சொல்லுங்க பிரதர். வழக்கம் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வாதைகள் மேலோட்டமாக படிக்கிறதுக்கும் ஆழ்ந்து படிக்கிறதுக்கும் அதனால் என்ன பாதிப்பு, இந்த பொருளாதார பாதிப்பு, விவசாய பாதிப்பு, அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனை அந்த அளவுக்கு அவன் கோபமடைகிறான். ஆனாலும் கடவுள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தான் யெகோவாங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இது செஞ்சாருன்னு சொல்லிருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வாதைகள் வரப்பையும் என்னென்ன விதமான பாதிப்பு இருந்துச்சு, எந்த அளவுக்கு அதோட தீவிரம் இருந்துச்சுங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அது உண்மையிலே ஆச்சரியமான காரியங்கள். அது நல்ல ரொம்ப ஆழமாக உள்ளே போய் படித்தோம். நல்ல ஒரு இதாக இருக்குது. மனப்பாடமாக சின்ன குழந்தைகள் சொல்லி தர மாதிரி அது தெளிவாக சொல்லி தரக்கூடியங்க. அது பெண்கள் மாத்திரம் இல்லை, அதோட ஒரு குரூப் ஆஃப் இது அப்படின்னு சின்ன சின்ன காரியம் தான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்குது. ஒரு இலையை வந்து கடிச்சிட்டு சாப்பிட்டு போகுதுன்னு அதனுடைய என்ன அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்கு. ஆனாலும் அந்த தவளையெல்லாம் அவங்க கடவுளாக வந்து கொல்லாமல் இருக்குது. இன்றைக்கும் கூட நிறைய இடங்களில் இந்த பாம்பு கூட கொள்ளாத ஆளுகள் இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் கூட பார்க்குறப்ப அதுக்கு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பிரதர். ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஜெயந்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. பிரைஸ் லார்டுங்க. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா கொண்டு வரீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. வழக்கம் போல சிறப்பா இருக்கு. கடவுள் எதற்காக இந்த வாதைகளெல்லாம் கொண்டு வந்தாருங்கிற விஷயத்தையும் நம்ம ரொம்ப தெளிவுபடுத்துறீங்க. அது உண்மையா அற்புதமா இருக்கு. வாதைகளை கொடுத்து அவரோட மகிமையை வந்து நமக்கு காட்டுறாரு, மக்களுக்கு காட்டுறாருங்கிறத தான் புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. அந்த ஏஐ வீடியோ இருக்க ரொம்ப 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 நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களோட லெவல்ல வேற இப்போ அந்த லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அண்ணா, எனக்கு இந்த ரீகேப் எல்லாமே வந்து ரொம்ப அது எல்லாத்துடைய ஒற்றுமைகள், அதில் இருக்கிற வித்தியாசங்கள், அது எல்லாமே இன்னைக்கு டீப்பாக பார்த்த மாதிரி இருந்ததுண்ணா. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வாதையிலையும் வந்துட்டு பார்வோன் எப்படி தன்னுடைய இதிலிருந்து அப்படியே குறைஞ்சி வர மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் வார்த்தையை கேட்குறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டவர் வந்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வருகிற அந்த வித்தியாசம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோன் குறைஞ்சிட்டே வருது. அவர் கடைசியில் வந்து பார்வோன் மண்டி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது அந்த அளவுக்கு அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக ஆண்டவர் இப்படி கடினப்படுத்தி இப்படி இறங்கி வர வச்சாரு அப்படின்றது வந்து ஆச்சரியமா இருக்கு அண்ணா.
கண்டிப்பா ஆண்டவருடைய வழிநடத்துதல், அதாவது அவர் வந்து இப்படிதான் அப்ரோச் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன் நான். கண்டிப்பாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா பிரைஸ்லோண்ணா நல்லா க்ளோரி. இருந்ததுண்ணா. ஆ, தேங்க்யூ க்ளோரி. அண்ணா ஒரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஆ, எகிப்தியர்கிட்ட போய் நீங்க கேளுங்க அவங்களோட வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆ, ஆக்சுவலா ஆண்டவரே கொடுத்துருக்கலாம் இல்ல, அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவரே ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். நான் அதை ஆ. படிக்கும்போது யோசிச்சேன், ஏன் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்குங்க அப்படின்னு ஏன் கடவுள் சொல்லணும். அப்புறம் நானா யோசிச்சேன், ஒருவேளை இவங்களோட உழைப்பு தான் அது, அவங்களுக்கு வந்த வெல்த்ல கண்டிப்பா இவங்களோட உழைப்பும் இருக்கும். சோ இவங்க உழைப்பு வீணா போக கூடாதுங்கிறனால அப்படி நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல, இது க்ளோரி தெரிஞ்சு, அதாவது அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்றீங்களோ இல்லை தெரியாம சொல்றீங்களோ எனக்கு தெரியல. ஆனா என்ன தெரியுமா க்ளோரி, இதே கருத்தை வந்து ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு. அவர்களிடம் திருடப்பட்ட பணம், ஆ. அவர்களிடம் கொடுக்காமல் விட்ட பணம், அந்த ம், பணத்தை ம், எல்லாம் ரெட்டிப்பாக கடவுள் அவர்களிடமிருந்தே வாங்கி கொடுக்கிறார் அப்படின்னு போட்டிருந்தாரு. பார்த்தா ம், அதே தாட்டு க்ளோரிக்கும் மனசுல உருவாக்கிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ அண்ணா. இதேதான் சொல்றாங்க. அதாவது ஓகே. அது அவர்களுடைய பணம், ம், அவர்களுக்கு ம், அவர்களுடைய உழைப்பு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எத்தனை வருஷங்களா அவர்களை சுரண்டின பணம், அவர்களை ம், கொடுமைப்படுத்தின பணம், அவர்களை வந்து ஏகப்பட்ட வகையில எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணு தானே அவங்க. ம், அதற்கெல்லாம் ம், வட்டியும் முதலுமா அவர்கள் நஷ்டத்தில் இருந்த போதும் ம், அவர்களுடைய சொத்துக்களை பிரித்துக்கொள்ள. அதான் ஒரு 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 பகுதி எனக்கு இந்த கரெக்டா அந்த வசனம் ஞாபகம் இல்லை. அவர்களை அது கொள்ளையாடின பொருளை போல அவர்களிடமிருந்து கொண்டு வருவார்கள் இருக்கு. ம், ம், அது சரி. கிட்டத்தட்ட ரொம்ப டைரக்டா சொல்லப்போனா அவங்ககிட்ட இருந்து அதை அப்படியே கொள்ளையடிச்சிட்டு வர்ற மாதிரி. ஏன்னா அவங்க அது கொடுக்கும்போது பெரும்பாலும் இந்த சந்தோஷமா போர் முடிச்சுட்டு கொடுத்திருப்பாங்களா, வரப்பெல்லாம் இல்ல என்னப்பா. இவங்கெல்லாம் அவங்க கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்திருப்பாங்களா, இவங்கெல்லாம் போனா போதும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல. இல்ல, அவர்கள் இது என்ன ஒரு விஷயம் கேட்டா அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கு. ம், ம். அந்த தயவுன்ற வார்த்தையே வந்து ரொம்ப அழகான வார்த்தை. அந்த ஓகே. தயவுக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டா அன்பு இருந்தா மாத்திரம்தான் தயவு வரும். ஆ, ஓகேண்ணா. இப்ப நான் வந்து ஒருத்தர் கொடுக்கணும்னா முதல்ல எனக்கு அவங்க மேல ஒரு அன்பு வந்தாதான் அவங்களுக்கு ஏதாவது தயவு செய்வேன் நான். அப்போ ம், என்னன்னா எதிராளிகளா இருந்தவரை அந்த தருணத்துல ஆண்டவர் வந்து ஒரு பெருந்திரளான கூட்ட மக்களுக்கு இன்னொரு பெருந்திரளான கூட்ட மக்கள் மேல அன்பும் ஆதரவும் தயவும் கிடைக்க பண்ணுகிறது இன்னொரு அற்புதம். ம். அதுவும் அந்த தருணத்துல ஒரு அற்புதம். ஆமா, ஆமா. நான் இது அத்தனை வந்து வாதையும் ரொம்ப பார்த்ததுக்கு ஆச்சரியம். அப்புறம். இது நமக்கு ஒரு பாடம். அதாவது தேவன் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் தமது விரல்களின் ஆளுமைக்குள் வைத்திருக்கிற கர்த்தரா இருக்கிறார். ஆமா. எல்லாத்தையும். அப்ப நமக்கு கிடைக்கிற இன்புட் என்ன? நம்முடைய எதிராளிகளையும் நமக்கு ஆதரவாக திருப்ப வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை ஆண்டவர் தொடுகிறத நம்ம பார்க்கிறோம். இவங்கெல்லாம் தொட்டு மாறிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு ம், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப என்னன்னா ஆண்டவர் தமது தீர்மானத்தின்படி அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக எதிராளிகளையும் தொட்டு நமக்கு சாதகமாக மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமா. கரெக்ட். அதுதான் பெரிய விஷயம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. இருக்கட்டுப்பா. எங்க ப்ரொஃபசர் ஒருத்தவங்க வாசிங் மேம்னு இருந்தாங்கண்ணா. இப்பதான் லெஃப்ட் ஆனாங்க. யாருப்பா? எங்க ப்ரொஃபசர் மேடம் ஒருத்தவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே. அவங்க ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தாங்கண்ணா. முடிஞ்சதுக்கு ஓ, அப்புறம் தான் சூப்பர். லெஃப்ட் ஆனாங்க. சரி, நாளைக்கு அவங்களுடைய என்ன சொன்னாங்கன்னு கேளுங்கம்மா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. ஓகே. தேங்க்யூப்பா. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுமா உங்க ப்ரொஃபஸர். கண்டிப்பாண்ணா. ஓகே. டாடி எனக்கு ஒரு கொஸ்டின். இது ஒரு டஃப்பான சொல்லுங்கம்மா. கொஸ்டின் நினைக்கிறேன். Did God cause Pharaoh to sin? காட் Did God cause Pharaoh to sin? கடவுள் தான் Pharaoh sin பண்ண வச்சதா? கடவுள் அல்ல, தானே அவங்க அதாவது மனச போக கடினப்படுத்துறாரு. மனதில்லாது இருந்தவனை அந்த 10 வாதைக்கு அப்புறம் அவனால அடக்க முடியல. ஏன்னா நீங்க பார்த்தா அந்த 12வது அதிகாரத்துல ஒரு இது இருக்கும். நீங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வதியுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்றதை பார்க்கிறோம். அதுதான் பெரிய ஆச்சரியம். அவன் அந்த 12வது அதிகாரம், இப்ப நான் அது வந்து அந்த 12வது வர்றப்போ நான் அது சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பார்த்தா 12வது அதிகாரத்துடைய 12வது வசனத்தை பார்த்தா, நீங்கள் சொன்னபடி, நீங்க 11வது வசனம் பாருங்க. ராத்திரியில் அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் எல்லாமே நீங்க சொன்னபடியே சொல்லிட்டு கடைசியில சொல்றான், என்னையும் ஆசீர்வதியுங்கள்னு.
அப்போ அவனுடைய கடின மனமெல்லாம் அந்த சனத்துல உடைப்படுது. ஆண்டவர் தன்னை மனிதை கடினப்படுத்தியிருந்தான்ற அந்த ஒரு பாரத்தை விலக்கின உடனே அவன் மனம் அந்த நேரத்தில் மாறி அனுப்பிச்சுட்டு இருக்கணும். அது இல்லாத மக்கள் எல்லாம் அதற்கு ஆதரவாய் இருந்ததையும் கேள்விப்பட்டும் அவன் அனுப்பிச்சுட்டு இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமா ஹி வாஸ் கம்பல் டு சென்ட். அவ்வளவுதான். அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள் எல்லாமே அவனை அனுப்பும்படி செய்தது. அதுதான் சரியானபடி புரிந்து கொள்ளுதலா இருக்கணும். ஓகே ஆனா ஓகே. அடுத்த 14 வசனத்துல வரப்ப இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதே பார்வன் ஏன் திரும்ப அவங்கள பின்னாடி துரத்திட்டு போனான்னு பல பேருக்கு இப்பவே அந்த கேள்வி வந்திருக்கும். அதற்கான யாருமே இதுவரை தெரிந்திராத ஒரு ரகசியமான, வேற எந்த புக்கிலையும் பார்க்காத ஒரு பதிலை நம்ம அடுத்த வாரம் சொல்ல போறோம். வேற சரியாச்சாமா? ஓகேயா சிண்டி? டாடி ஓகே ஓகே. ஆனா எனக்கு அதான் டவுட்டா இருந்துச்சு, கடவுளே வந்துட்டு அவன் ஹார்ட்டை ஹார்டன் பண்ணிட்டு சின் பண்ண வச்சுட்டாரோ அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு தாட் இல்ல தோணுது. இல்ல அதுக்கு முதல்ல மோசே கூட பேசுறப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு, என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, என்னுடைய பராக்கிரமம் எல்லாரும் அறியப்படும்படியாக அவன் மனதை கடினப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் மோசே அனுப்புறப்போ. அப்ப ஆண்டவர் தான் அவனை கடினப்படுத்துறாரு. முக்கியமா 8-9 ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 9 வாதையில சிலதுல அவன் கடினப்படுத்துகிறான். இன்னொன்னு அவன் சூழ்நிலையினால பேதளித்து போய் ஒண்ணுமே தெரியாம மனசு இறுக்கிக்கிறான். 8-9 கடவுளே அவனை கடினப்படுத்துறாரு. கடினப்படுத்தி அந்த வாதையின் முழு உக்கிரமும் அந்த மக்களெல்லாம் அதை எல்லாரும் புரிஞ்சுக்க, எல்லாத்தை விட இவங்க நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கைக்கு தேவையாய் அவர்கள் நினைத்திருந்த அத்தனை கடவுளர்களும் ஒண்ணுமில்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அவனுடைய மனதை கடினப்படுத்தினார். கடைசியில அவனும் தெரிஞ்சுக்கிட்டான், அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் தெரிஞ்சு ஒரு புதிய தேசம் உருவாகிறத தான் நம்ம 12வது அதிகாரத்துல பார்க்கணும். அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். அந்த ஜனங்கள், பெரும் திரளான ஜனங்கள் அந்த தேசமாய் உருவாகிறாங்க. இது முதல்ல கதைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் பாக்குறப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி சொல்றாரு, அந்த பழைய பல்சுவடுகள் திடீர்னு ஒரு தேசம் காணாமல் போகுது. கொஞ்சம் கோசியன் பட்டணத்து தேசங்கள் திடீர்னு காணாம போனதுடைய சுவடுகளை எடுத்திருக்காங்க. அதுவே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு போனதற்கான ஒரு ஆதாரம்னு அந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ்ல சொல்றாங்க. அதை பார்த்தப்போ கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திடீர்னு ஒரு லட்சம் இருந்த ஒரு தேசம் ஏதோ ஒரு புயல் வந்த மாதிரி 2 நாள்ல அந்த தேசத்துல இருந்த அத்தனையும் அவர்கள் இருந்த வீடுகள் எல்லாம் விட்டுட்டு போனதற்கான அடையாளங்களை, பதிவுகளை இப்ப கண்டெடுக்கிறாங்க. சோ இந்த யாத்திராகமத்தில பல ஆச்சரியங்கள் நாம் தெரியாதபடி, அறியாதபடி புதஞ்சிருக்கு, ஒளிஞ்சிருக்கு, ரகசியமா இருக்கு. அதெல்லாம் நமக்கு நம்ம ஆய்வின் மூலமா ஒவ்வொன்னா இந்த வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளன்னு இப்ப தாவீது சொல்ற மாதிரி அதை பார்க்கிறப்போ நமக்கு நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இதெல்லாம் சரித்திர சம்பவம், நிஜமா நடந்த சம்பவம் அப்படிங்கிற உண்மை தெரிகிறப்போ நம்ம எப்பேற்பட்ட கர்த்தரை நம்ம தொழுதுட்டு இருக்கோன்ற ஒரு பிரமிப்பும் பரவசமும் நிச்சயமா எல்லார் மனசுலயும் வரணும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். சிண்ட்ரெல்லா இன்னொன்னையும் ஆட் பண்ண விரும்புறேமா. நான் ராஜசேகரன் பேசுறேன். யூதாஸ் எதுக்காக தெரிந்து கொண்டார்? 12 சிஷ்யர்கள் அவனை தெரிந்துக்கிட்டாரு. அவருக்கு தெரியும் அவன் யாருன்னு. ஆண்டவருடைய சரித்திர திட்டம் நிறைவேறுவதற்கு சில வேளையில இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். நீங்களும் நானும் யூதாஸ் காரியத்தை பிறக்காம ஆண்டவர் நம்மள ரட்சிப்பின் பிள்ளைகளை பிறக்க வச்சதுக்காக சந்தோஷப்படணும். நம்ம பார்வோன இல்லாம இருக்கிறதுக்காக சந்தோஷப்படணும். அதனால இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இது ஏன் இப்படி தெரிந்து கொண்டார்? ஒவ்வொரு சமயத்திலும் பாத்தீங்கன்னா சரித்திரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு சீரியர்களை கருத்தை தெரிந்து கொள்ளுகிறார். சரியா? அதே மாதிரி மேதோ பெர்ஷியா தேசத்தை தெரிந்து கொள்கிறார், பாபிலோனை தெரிந்து கொள்கிறார். இதெல்லாம் எதுக்கு தெரிந்து கொள்கிறார்? கோரேஸ். அத அட்லீஸ்ட் கோரேஸாவது நன்மை செய்யறதுக்காக தெரிந்து கொண்டார். பேரை சொல்லி அழைச்சார். அதை விடுதலை பண்றதுக்காக கோரேஸை தெரிந்து கொண்டார் மேதோ பெர்ஷியா தேசத்துல இருந்து. ஆனா பாபிலோன்ல இருக்கக்கூடிய அந்த நெபுகத்நேசர் எல்லாம் ஆமா அவனையும் பேர் சொல்லி சொல்றாரு. அதனால இது ஒரு பெரிய டாபிக் மாதிரி. இது வேணா அப்பா தனியா தான் ஒரு
தனியா ரொம்ப ஒரு ஆமா சீரியஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான டாபிக் அது. ஆமா ஆமா. ஆனாலும் சென்ட்ரலா நீ அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிமா. தட் வில் ஹெல்ப் யூ டு தட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம வந்து ஹவு பிளஸட் வி ஆர் தட் வி ஆர் நாட் யூதாஸ் காரியத் இல்லை, நம்ம யூதாஸ் காரியத்தை இல்லை, ஆமா பார்வோனா இல்லை அப்படின்றதுக்காக நம்ம சந்தோஷப்படணுன்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. இரக்கம், அவருடைய இரக்கம், கண்டிப்பா. ரட்சிப்பு அவருடைய இரக்கம். தேங்க்யூ ஓகேம்மா. தேங்க்ஸ் பிரதர், அங்கிள். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். அங்கிள். நீங்கள் வந்தது பெரிய சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய அருமையான கருத்துக்களை சொல்கிறது இன்னொரு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சரி, நம்ம நேரம் ஆனதுனால நம்ம 9:30 ஆயிடுச்சு. நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? எலிசபெத், மக்கள் யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ண சொல்லுங்கப்பா. அண்ணா நானே ராஜசேகர் pray அங்கிள் பண்ண சொல்றேன். சரி பிரதர், ப்ளீஸ் ப்ரே பிரதர். ஓகே. ஆண்டவரே, இந்த வேளையில நமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்குறோம். யாத்திராம புஸ்தகத்தில் இருக்கிறதான சரித்திர நிகழ்வுகளும் ஆண்டவரே ஆராய்ச்சியாளர்களாய் கண்டுபிடித்த அதனுடைய உண்மைகளையும் அறிந்து கொள்ள அருமையான இந்த இணைப்பின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விரிவாக விளக்கமாக ஏன் எப்படி இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சிலராகிய எங்களுக்கும் அந்த யூடியூப்பில் அநேகரும் காண நீ தயவு கொடுத்திருக்கிறீர். அக்கா சோத்திரம். இந்த வேளையிலும் அந்த 10வது வாதைக்குரியதான அறிமுகமாக ஒரு ரீகேப்பாக எல்லாவற்றையும் பார்க்க நீர் கொடுத்த தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, கடினப்பட்ட பார்வோனின் இருதயம் மெருதுவாகி அவர்களை விடுதலை செய்கிறதான அந்த பகுதிகளுக்குள்ளாய் நாங்கள் நுழையும் பொழுது உங்களுடைய வித்தியாசமான அந்த கிருபையை நாங்கள் சுவாமி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் காணவும், ஆண்டவரே அதற்கு மேலாக எழும்புகிறதான ஆண்டவரே சாத்தானின் அந்த காரக்கிரியாகிய பார்வோனுடைய செயல்களை நாங்கள் காணவும், வெற்றி சிறக்கிறவர் நீர் அவர்களை வெற்றி சிறக்க செய்து ஒரு பெருத்த தேசமாய் எழுப்புகிறதை காணவும் வருங்காலங்களிலே எங்களுக்கு கிருபை தார நாங்கள் அந்த அதிகாரங்களெல்லாம் கொஞ்சம் படித்து ஆண்டவரை ஆயத்தப்பட்டு இதில் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் தரும்படியாய் கெஞ்சிரும். பொறுப்படுத்திக் வழி நடத்துகிறதான அருமையான தாசரையும் அவருக்கு உதவியாக இருக்கிறதான அருமையான பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு ஒரு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறீர். அருமையான தாசரும் அவருக்கு பின்னாக இருக்கிறதான இந்த பிள்ளைகளும் ஆண்டவரை கிருபையோடு கூட ஆசீர்வாதப்பட்டு அவருடைய வாழ்க்கையில மேன்மை பெற்றிருக்க கருவித்தார். எல்லா துதியும் சோத்திரமும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். வந்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. அடுத்த எபிசோடில் உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.